அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக தலைமை சரியில்லை. நயினார் நாகேந்திரன், எஸ்பி வேலுமணி திடீர் சந்திப்பு. அதிமுகவினுடைய தலைமை சரியில்லாததால் தான் கள ஆய்வு கூட்டம் நடைபெறும் இடங்களில் அனைத்திலும் அடிதடி சண்டை நிகழ்ந்து வருவதாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்பாக திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய அதிமுகவின் கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கள ஆய்வு கூட்டம் எஸ்பி வேலுமணி, அருணாச்சலம் இவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கள ஆய்வு கூட்டத்தில் நெல்லை மாவட்டத்தினுடைய அதிமுகவின் மாவட்ட செயலாளரான தச்சை கணேஷ் ராஜா அவர்களுக்கும், நெல்லை மாவட்டத்தின் முன்னாள் அதிமுகவின் மாவட்ட செயலாளரும் இந்நாள் கொள்கை பரப்பு செயலாளருமான திரு பாப்புலர் முத்தையா அவர்களின் ஆதரவாளர்களுக்கும் இடையே அடிதடி சண்டை நிகழ்ந்தது. பாப்புலர் முத்தையா அவர்கள் பேசும்பொழுது, திருநெல்வேலி மாவட்ட அதிமுக வலிமையாக இல்லை, 2 நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் தேர்தல் பணிக்குழு என அனைத்துமே காலியாக இருந்தது. மேலும் பூத் கமிட்டி அமைப்பதில் கூட பிரச்சனை இருந்தது. பூத் கமிட்டி அமைப்பதற்கு கூட மாவட்ட செயலாளர் அங்கு வரவில்லை. பூத் கமிட்டிக்கு 9 பேர் கொண்ட நபர் யாரை வேண்டுமென்றாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் கட்சிக்கு விசுவாசமாக வேலை செய்ய வேண்டும். அதிமுக கட்சிக்காரர்களை நியமித்தால் மட்டுமே அவர்கள் விசுவாசமாக வேலை செய்வார்கள். மற்றவர்களை பணத்திற்காக நியமித்து விட்டால் அவர்கள் எப்படி வேலை செய்வார்கள்? அப்படித்தான் நெல்லை மாவட்ட அதிமுக சென்று கொண்டிருக்கிறது. மேலும் மாவட்ட செயலாளரே இந்த நிகழ்விற்கு வரவில்லை. அவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தேன் மற்றும் கள ஆய்வு கூட்டத்திற்கு சென்றேன் என்று கூறுகிறார். இந்த நிகழ்வுகளை வேறொரு நாட்களில் கூட வைத்துக் கொள்ளலாம். ஆனால் மாவட்டத்தின் சார்பில் நடத்தப்படக்கூடிய தேர்தலுக்கான பூத் கமிட்டி அமைப்பு, நிர்வாகிகள் நியமனம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டம் போன்ற நிகழ்வுகளில் மாவட்ட செயலாளர் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தால் கட்சி எப்படி வளர்ச்சி வரும்? இது போன்ற நிலையில்தான் தற்பொழுது அதிமுக உள்ளது. அதனால்தான் 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக திருநெல்வேலி நாடாளுமன்ற தேர்தலில் 3வது இடத்தை பெற்றது என பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது திருநெல்வேலி அதிமுக மாவட்ட செயலாளரான திரு தச்சை கணேசராஜா அவர்களின் ஆதரவாளர்கள் பாப்புலர் முத்தையா அவர்களை, நீ அமமுகவிற்கு சென்று தற்பொழுது இங்கு வந்துள்ளாய், உன்னுடைய அட்வைஸை எல்லாம் கேட்டுக்கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை என திட்டினார்கள். இதனை கேட்ட பாப்புலர் முத்தையாவினுடைய ஆதரவாளர்களோ, ஏற்கனவே இவர் அதிமுகவில் இருந்தவர்தான், அமமுகவிற்கு சென்று திரும்ப அதிமுகவிற்கு வந்துவிட்டார். ஏற்கனவே பாப்புலர் முத்தையா தான் இந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தார். அப்பொழுது அவரது தயவில்தான் நீங்கள் இருந்தீர்கள் என பேசினார்கள். ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி குற்றம் சுமத்திய போது அது கைகலப்பாக மாறிப்போனது. இதனை சற்றும் எதிர்பார்க்காத எஸ்பி வேலுமணி அவர்களோ எவ்வளவோ கேட்டுக்கொண்டார். சண்டையிட வேண்டாம், இது கள ஆய்வு கூட்டம், மீடியாக்கள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறிவிடும் என பேசியும் கூட எவரும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. மேலும் தச்சை கணேசராஜா அவர்கள் பேசியும் கூட எவரும் இதனை ஒரு பொருட்டாக மதித்து நிறுத்தவில்லை. கைகலப்பு சண்டையாக மாறியது. அங்கு வந்திருந்த மீடியாக்களினுடைய ஸ்டாண்டை கூட எடுத்து அடித்து கொண்டு சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள். வேறு வழி இல்லாமல் இந்த கூட்டத்தையே பாதியிலேயே முடித்ததாக கூறப்படுகிறது. இதேபோன்று தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கும்பகோணம் பகுதியிலும் அதிமுகவினுடைய கள ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த கள ஆய்வு கூட்டத்திலும் இதுபோன்று அடிதடி சண்டை நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இதனை கேள்விப்பட்ட அதிமுகவின் முக்கிய நிர்வாகி ஒருவர், அதிமுகவினுடைய தலைமை சரியில்லை, அதனால்தான் தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரனாக மாறிவிட்டான், யாரும் யார் சொல்வதையும் கேட்பதில்லை, அவரவர் இஷ்டத்திற்கு அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுகிறார்கள், தங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று நினைக்கின்றார்கள், அதுதான் இந்த சண்டைகளுக்கெல்லாம் காரணம். தலைமை, மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் என அனைவர் முன்னிலையிலும் வெளிப்படையாக அடித்து கொள்ளுகிறார்கள். அதிமுகவை பற்றி வெளியில் மக்கள் கேவலமாக பேசி வருகிறார்கள். இதையெல்லாம் தலைமை கண்டுகொண்டிருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை என்று கூறினார். இதேபோன்று எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த நிகழ்வை முடித்து கொண்டு நேராக திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவருமான நயினார் நாகேந்திரனை அவரது இல்லத்திலேயே சந்தித்திருந்தார். இந்த சந்திப்பின் பொழுது திருநெல்வேலி அதிமுக மாவட்ட செயலாளர் தச்சை கணேசராஜாவும் உடனிருந்தார். இருவரும் 20 நிமிடம் பேசியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுகவில் இருந்தவர்தான்.
போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். பின்புதான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அதிமுகவிற்கு வர உள்ளாரா? ஏற்கனவே நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையோடு அதிருப்தியில் உள்ளார் என செய்திகளை வெளியிட்டார்கள். அதேபோன்று எஸ்பி வேலுமணி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை எஸ்பி வேலுமணி தொடர்ந்து சந்தித்து வருகிறார் என்றும் கூறியிருந்தார்கள். இதற்கு பதிலளித்த எஸ்பி வேலுமணி அவர்களோ, எனது மகன் திருமண நிகழ்வின் பத்திரிகையை வழங்கத்தான் நான் சென்றிருந்தேன். நயினார் நாகேந்திரன் எனது குடும்ப நண்பர், அதனால்தான் சென்றிருந்தேன். இதில் அரசியல் எதுவும் இல்லை. வேண்டுமென்றே சிலர் இதற்கு அரசியல் சாயம் பூசுகிறார்கள் என விளக்கம் அளித்திருந்தார். நன்றி.